இனி வணக்கம் நண்பர்களே. போட்டித் தேர்வர் வாழ்க்கையில் விளையாடும் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதுக்கு ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு போட்டித் தேர்வர் அவர் எழுதிய குரூப் 2க்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் வினாத்தாள்களை ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பேப்பர் 1க்கு ஒரு 500 ரூபாயும் பேப்பர் 2க்கு ஒரு 500 ரூபாயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் செலுத்தி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ முதல் பாயிண்டா என்ன பிரச்சனை, என்ன எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போட்டித் தேர்வருமே வந்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்க கிடையாது. முழுவதுமே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதுதான் உலகம், இதுல இருந்து படிச்சு போனாவது மட்டும்தான் நான் வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெறியோட படிக்கக்கூடிய பல போட்டித் தேர்வர்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால இந்த வீடியோ மூலமா ஒரு போட்டித் தேர்வராகவும் ஒரு அகாடமி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராகவும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த தொகையை வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பல போட்டித் தேர்வர்கள் பயன்பெறுவாங்க. இல்லாட்டி இது 1000 ரூபாய்க்கு வேண்டி மெனக்கிட்ட அவங்க வேலைக்கு போக வேண்டியது இருக்கும், இல்லாட்டி நண்பர்கள்கிட்ட கடன் வாங்குற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். ஒவ்வொரு பேப்பரையும் பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து திருத்துவாங்க. ஸோ முதல் நபர் திருத்தியது அது ஒரு தனி ஷீட்ல இருக்கும், இரண்டாவது நபர் திருத்தியது தனி ஷீட்ல இருக்கும். ஸோ 2 பேருக்கும் திருத்திய வித்தியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45க்கு மேல வந்து வருது அப்படின்னா தான் மூன்றாவது ஒரு ஆசிரியர் வந்து இந்த பேப்பரை வந்து திருத்துற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அதுல வந்து வரக்கூடியதான் ஃபைனல் மதிப்பெண்ணா ஒரு போட்டித் தேர்வருக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா? மேக்சிமம் வந்துகிட்டு பாத்தீங்கன்னா அந்த 45க்குள்ளேயே போக விட மாட்டாங்க. ஸோ புதுசா பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல 45 அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க் வந்து வருது. அதாவது இப்போ டோட்டல் மார்க் 300 இருக்கு இல்லைங்களா, அதுல 45 மார்க் வித்தியாசம் வருதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா மட்டும்தான் ஒரு மூன்றாவது ஒரு நபர் வந்து திருத்தி வந்து சரியான விடையை சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது வந்து இரண்டாவது. ஸோ அதே மாதிரி திருத்தக்கூடிய வகையில எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது நம்மளோட ஒரு போட்டித் தேர்வர் ஒருத்தரோட வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான கொஷின் பேப்பர். இப்போ எடுத்துக்காட்டா நம்ம போட்டித் தேர்வர் எழுதிய ஒரு வினா வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வரவு செலவு திட்டத்தின் கொள்கைகளை விவாதின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 12 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியர் கட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட நோக்கம் என்ன, அது எந்த விதியின் கீழே வருது, நடைமுறை என்ன, விதிமுறைகள் என்ன, இப்படி எல்லாமே கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வேல்யூஷன் 1ல் கொஷின் நம்பர் 20க்கு பாருங்க 0 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. எப்படி கிளியர் கட்டாக பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்க, அது எந்த விதியின் கீழே வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு 0 மதிப்பெண்கள். இதில் வேல்யூஷன் 1ல். இதே வேல்யூஷன் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது, இன்னுமே நிறைய வித்தியாசப்படுது பாருங்க. 16வது கேள்விக்கும் 0 மதிப்பெண்கள். ஸோ அதே வேல்யூஷன் 2ல 16வது கேள்விக்கு அரை மதிப்பெண்கள். கரெக்டாக எழுதி இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட வினாக்கான மதிப்பெண்களை குறைத்து போடுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக பாருங்கள், வேல்யூஷன் 1ல் 1 மதிப்பெண்கள், வேல்யூஷன் 2ல் 1 மதிப்பெண், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து அதுக்கான ஆவரேஜ் மட்டும் கிளியர் கட்டாக வந்து போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இது நமக்கு மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகமாக மதிப்பெண் எடுத்த பல போட்டித் தேர்வர்களுக்கு இது வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு போட்டித் தேர்வர் உயிரை கொடுத்து படிக்கிறான். ஸோ இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வேல்யூஷன் பண்ணாங்க அப்படின்னா நிறைய போட்டித் தேர்வர்களுக்கு கரெக்டாக உள்ள வந்து வேலை கிடைச்சிரும். அவங்க நினைச்ச மாதிரியே போஸ்டிங் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து இன்னும் நிறைய அகாடமிகளும் மற்ற நபர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நம்ம சர்க்கிள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும், இப்படிலாம் வேல்யூஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இதுக்கடுத்து ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் வழியா வந்து தெரிவிக்கிறோம். இப்போதான் நம்ம அகாடமி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.